கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் ஒவ்வொருவரின் இன்றைப்பாக ஆசிர்வதித்து அவருடைய நலன்களாலும் அவருடைய அருளாலும் ஆசீராலும் எங்களை நிரப்ப ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற வார்த்தைகள்: ஆண்டவருடைய திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். ஆண்டவருடைய திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நினைப்போடும் அவருடைய வாழ்வோடும் அவருடைய செயற்பாடுகளோடும் அவருடைய ஆசீரோடும் அவருடைய அருளோடும் நாங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. ஆண்டவரை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. இதனை நாங்கள் மனதில் இருத்தி சிந்தித்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைபயில வேண்டும். ஆண்டவர் எங்களோடு வாழ்கின்றார், எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார். எங்களுடைய கரங்களை பிடித்து தம்மோடு அணைத்து இணைத்து எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார். இந்த உயரிய பண்புகளோடு எங்களுடைய வாழ்க்கை வாழப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவர் என்னை உற்று பார்க்கின்றார், என்னை கண்காணிக்கின்றார். அவருடைய திருமுக தரிசனத்தை எப்பொழுதுமே எனக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய திருமுக தரிசனத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வை என்னை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆபத்து வேளையிலே, இன்னல்கள் வேளையிலே, இடையூறுகள் வேளையிலே, கஷ்டங்கள் வேளையிலே, துன்பங்கள் வேளையிலே ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை எங்கள் பக்கம் திருப்பி எங்களை உற்று பார்த்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்றார், ஆறுதல் படுத்துகின்றார், எங்களோடு வாழுகின்றார். இந்த உயரிய விசுவாச மனநிலைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே எங்களை உற்று பார்க்கின்றார் என்று சொல்லி சொன்னால், நாங்களும் எங்களோடு வாழ்பவர்களை மகிழ்ச்சியான முகத்தோடு, புன்னகை நிறைந்த முகத்தோடு அவர்களை உற்று நோக்கி ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாகவும் உதவிக்கரங்களாகவும் ஒருவரை தேற்றுபவர்களாகவும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள ஆண்டவருடைய பாதையிலே பயணமாகுவோம். அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவருடைய அன்பின் பாதையிலே உங்களை வழிநடத்தி செல்வாராக.